எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் கோல்டு பேஸ் கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ரேலி பார்த்து 2020 கோல்டு பேஸ் கன்சிடர் பண்ணா ரிஸ்க் ரிவார்ட் நம்ம ஃபேவர்ல இருக்கா? இதெல்லாம் தாண்டி நிஃப்டி வர்சஸ் கோல்டு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸோட டேட்டா என்ன சொல்லுது? இதெல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஈக்விட்டிஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற அதே டைம்ல கோல்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட லாஜிக் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம், இல்லைனா நம்மளோட என்ட்ரியுமே ஒரு ஃபோமோ பேஸ்டு டெசிஷன் ஆயிடும். எப்பெல்லாம் ஒரு கிரைசிஸ் ஆர் வார்லைக் சிச்சுவேஷன் வருதோ அப்போ இந்த 3 விஷயம் கண்டிப்பா நடக்கும். குளோபல் சப்ளை செயின்ஸ் எஃபெக்ட் ஆகும், க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டவுன் ஆகும். இந்த 3ம் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியா டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பிரைஸ் பண்றதுனால கம்பெனிஸோட ஃபியூச்சர் அன்சர்டன்னா வேல்யூவேஷன் சர்வைவ் ஆகுமா? ஸோ மார்க்கெட்டும் ஃபியூச்சர் ரிஸ்க்கை முன்னாடியே பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பண்ணிடும், லீடிங் டு ஃபால் இன் ஷேர் பிரைசஸ். பட் இதே டைம்ல கோல்டு ரேலி ஆகுது. அதே அன்சர்டனிட்டி தான் அதுக்கும் ரீசன். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸ்ல ரிஸ்கி அசெட்ஸ்ல இருந்து கோல்டு மாதிரி சேஃபர் அசெட்ஸ்க்கு மூவ் ஆவாங்க. பிகாஸ் கோல்டு கம்பெனிஸ் மாதிரி ஏர்னிங்ஸ் டிபெண்ட் பண்ணி இல்ல, அது ஒரு ஹார்ட் அசெட். ஆல்சோ சப்ளையுமே லிமிடெட் தான். கரன்சிஸ் மாதிரி நம்ம தேவைக்கு அதை பிரிண்ட் பண்ண முடியாது. ஆல்சோ ஹிஸ்டாரிக்கலி அதோட ஸ்டோர் ஆஃப் வேல்யூனால இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மக்கள் மத்தியில கோல்டுக்கு ஒரு டீப் ரூட்டட் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அன்சர்டன் டைம்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட கேபிட்டலை சேஃபர் அசெட்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி டைம்ஸ்ல கம்பெனிஸுமே அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்களோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, லீடிங் டு சப்ளை சைடு இன்ஃப்ளேஷன். பேசிக்கலி நேற்று ஒரு பாட்டில் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இன்னைக்கு அதோட விலை 106 ரூபா, அஸ்யூமிங் 6% இன்ஃப்ளேஷன். ஸோ நேற்று இருந்து அதே 100 ரூபாய் தான் இன்னைக்கு இருக்கு, ஆனா அதோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதாவது நம்மளோட பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பர்ச்சேசிங் பவரை ப்ரிசர்வ் பண்றதுக்கும் பீப்புள் மூவ் டு கோல்டு. எல்லா இயரும் கோல்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல, பட் ஒரு லாங் டேர்ம் டெஃபினட்டா கோல்டு இஸ் பீட்டிங் இன்ஃப்ளேஷன். அதாவது கோல்டு கேஷை விட நம்ம பர்ச்சேசிங் பவரை பெட்டரா ப்ரிசர்வ் பண்ணும். இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போர்ட்ஃபோலியோல கோல்டோட ரோல் என்னவா இருக்கணும்? அது ஒரு growth இன்ஜினா இருக்கணுமா, இல்ல ஷாக் அப்சர்வரா இருக்கணுமா? இதை நம்ம கோல்ட் பீஸோட லாங் டேர்ம் சார்ட்டோட பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோல்ட் பீஸோட மந்த்லி சார்ட். கோல்டு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ரேலி கொடுத்துருக்கு. அதுவும் மேஜர் ஆஃப் த மூவ் லாஸ்ட் 1 இயர்ல வந்திருக்கு. எப்பெல்லாம் ஒரு அசெட் ஷார்ட் டேர்ம்ல நல்லா ரேலி கொடுக்குதோ அப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டும் சேஞ்ச் ஆகும். இயர்லி பையர்ஸ்க்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும், ஆனால் லேட் பையர்ஸ்க்கு அது இருக்காது. ஆல்சோ பிரைஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 52 வீக் ஹைல இருக்கிறதுனால இங்கிருந்து அப்சைட் பொட்டன்ஷியலை காட்டிலும் டவுன் சைட் ரிஸ்க் தான் அதிகம். அதனால நான் பிரைஸ் இங்கிருந்து இன்னும் மேலே போகாதுன்னு சொல்ல வரல, பட் ஆன் ரிஸ்க் டு ரிவார்ட் பேஸ்ல நாட் சோ அட்ராக்டிவ். ஏன்னா அன்சர்டனிட்டி ரெடியூஸ் ஆனா யூஸ்வலி ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆகுறது கோல்டா தான் இருக்கும். ஆல்சோ 2021 to 2025 பாருங்க, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட். நீங்க இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட் பிகாஸ் நீங்க ஒரு நல்ல ஆவரேஜ் பிரைஸ்ல அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த இடத்துல லம்சம் பிளைண்ட் என்ட்ரிங்கிறது ஒரு டிசிப்ளினான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆகுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா என்ட்ரி பண்ணா உங்களோட ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ணலாம். பிகாஸ் இந்த இடத்துல வாங்குறதும் ஒரு ஃபோமோ பேஸ்டு பையிங்னால ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி வந்தா அப்புறம் வெயிட் பண்ணிருக்கலாம்னு தோணும். ஸோ ஹைப் பேஸ் பண்ணி வாங்காம ஒரு ஸ்டாகர்டான என்ட்ரிங்கிறது பெட்டர். இப்போ நம்ம நிஃப்டி வெர்சஸ் கோல்டோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸோட டேட்டா பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கலாம், ஷார்ட் டேர்ம்ல கோல்டு நிஃப்டி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஈவன் டியூரிங் கிரைசிஸ் டைம்ல இதோட ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவும் கொடுக்கலாம். பட் 10, 15, 20 இயர்ஸ் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் தெரியும். இந்தியாவில் நிஃப்டி லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் 12 to 13% கொடுத்துருக்கு. பட் அதே கோல்டு பார்த்தீங்கன்னா 9 to 10%. என்னதான் டிஃபரன்ஸ் வெறும் 3% இருந்தாலும் காம்பவுண்டிங்ல ஸ்மால் டிஃபரன்ஸே ஹியூஜ் இம்பாக்ட் கொடுக்கும். இதை எக்ஸாம்பிளோட பார்க்குறோம் அப்படின்னா, உங்களோட 1 lakh நிஃப்டியோட 13% சிஏஜிஆர் அசியூம் பண்றோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு அது 11 lakhs மாறி இருக்கும். அதே 1 lakh கோல்டோட 9% சிஏஜிஆர் அசியூம் பண்றோம்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் அதே 5.6 lakhs கொடுத்துருக்கோம், ஆல்மோஸ்ட் டபுள். இங்க டிஃபரன்ஸ்ங்கிறது 5.4 lakhs கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பொறுத்து அது நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட ஸ்பீடை டிசைட் பண்ணும். ஈக்விட்டிஸ் ஏர்னிங்ஸை க்ரோ பண்ணும், கம்பெனிஸ்மே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், டிவிடெண்ட்ஸும் ரீஇன்வெஸ்ட் ஆகும். ஆனா கோல்டு ஒரு growth இன்ஜின் இல்லை, அதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் மாதிரி கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணாது. இட் மோஸ்ட்லி அப்ரிஷியேட்ஸ் ஆன் லிக்விடிட்டி, கரன்சி வீக்னஸ், இன்ஃப்ளேஷன் சைக்கிள்ஸ் அண்ட் ஃபியர். அதனால தான் லாங் டேர்ம்ல ஈக்விட்டி வெல்த் கிரியேட் பண்ணும், கோல்டு வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணும். ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான், ஆனா ரோல்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம கோல்டோட அலோகேஷன் பார்க்கலாம். கோல்டு ஈக்விட்டியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அது காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். நம்ம போர்ட்ஃபோலியோல 10 to 15% கோல்டுக்கு அலோகேட் பண்றது ஒரு பேலன்ஸ்டான ரேஞ்ச். உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க இந்த ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணலாம். 10 to 15% அலோகேட் பண்றோம்னா அது நம்மளோட போர்ட்ஃபோலியோ ட்ரா டவுனை ரெடியூஸ் பண்ணும். ஆல்சோ ஈக்விட்டிஸ் ப்ளீட் ஆகிற இந்த டைம்ல நம்ம போர்ட்ஃபோலியோட ட்ரா டவுனை அது ரெடியூஸ் பண்ணும். சைக்காலஜியாலே ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அது இல்லாம ஆனா 30 to 40% கோல்ட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோட growth எக்ஸ்போஷர் கம்மியாகும். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஸ்லோ ஆகும்.
கோல்டு ஹெட்ஜா இருக்கணும், ஈக்விட்டி growth இன்ஜினா இருக்கணும். ரெண்டு அசட்ஸோட ரோல் கிளாரிட்டி இருந்தா கன்ஃபியூஷன் வராது.